வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. உத்தரப்பிரதேசத்தில் ராணுவ வீரரை கம்பத்தில் கட்டி வைத்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விமானத்தை பிடிக்க விரைந்து சென்றவருக்கு தடை போட்டவர்கள் அத்துமீறியதன் பின்னணி என்ன? காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரரை உயிர் போகும் அளவிற்கு அடாபடி கும்பல் கொடூரமாக தாக்கிய பகீர் காட்சிதான் இது. சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்திருக்காமல் உடனடியாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக தாக்கிய 4 பேருக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டைச் சேர்ந்த கபில் கபாட் என்பவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் நம்முடைய ராணுவத்தின் முக்கிய படைப்பிரிவுகளில் ஒன்றான ராஜ்புத் பிரிவில் அங்கம் வகிக்கிறார். விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்தவர் மீண்டும் பணியில் சேருவதற்காக தனது உறவினருடன் காரில் சென்றுள்ளார். டெல்லிக்கு கார் மூலம் சென்றுவிட்டு அங்கிருந்து விமானத்தில் காஷ்மீர் செல்ல திட்டமிட்டிருந்தார். இதற்காக சொந்த ஊரிலிருந்து டெல்லி நோக்கி செல்லும் போது பூனி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றுள்ளன. அதில் சிக்கிக் கொண்டதால் உரிய நேரத்திற்கு விமானத்தை பிடிக்க முடியாது என்று கபில் கருதி இருக்கிறார். இதை அடுத்து தன்னுடைய நிலை குறித்து சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் எடுத்து கூறியிருக்கிறார். ஆனால் அங்கு இருந்தவர்கள் நாங்க ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் என்ற நினைப்பில் ராணுவ வீரரிடம் சட்டம் பேசி இருக்கின்றனர். மேலும் தன்னுடைய கிராமத்தைச் சேர்ந்த வாகனங்களுக்கு டோல்கேட்டில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறித்தும் விளக்கி இருக்கிறார். அதற்கு எங்க கிட்டேயே சட்டம் பேசுறியா என கூறி சுங்கச்சாவடி ஊழியர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ராணுவ வீரரை சுங்கச்சாவடி ஊழியர்கள் சுற்றி வளைத்து தாக்கி உள்ளனர். கும்பலாக இருந்தவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கிய போதும் தனி ஆளாக அவர் போராடி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் ராணுவ வீரரின் கைகளை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். அத்துடன் கபில் உடன் வந்த உறவினரையும் அந்த கும்பல் தாக்கி இருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து ராணுவ வீரரின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அத்துமீறலில் ஈடுபட்ட சுங்கச்சாவடி ஊழியர்கள் 4 பேரை கைது செய்திருக்கின்றனர். மேலும் இதில் தொடர்புடையவர்களையும் கைது செய்ய தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் விமானத்தை பிடிக்க விரைந்து சென்ற ராணுவ வீரருக்கு தடை போட்ட சுங்கச்சாவடி ஊழியர்கள் அவரை கம்பத்தில் கட்டி வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.